செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் இந்திய மீனவர்களுடன் டிசம்பரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்கும் இலங்கை மீனவர்களுக்கு விரைந்து அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறையில் தமிழக மீனவர்கள் 97 பேர் வாடுவதால் ராமநாதபுரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மீனவர் சங்கங்கள் தமிழக அரசை அணுகியதாக ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 20 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து 516 விசைப்படகுகளில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். நள்ளிரவில் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 20 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். விடுவிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் தமிழகம் வந்தடைந்தனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த 34 மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி விடுவிக்கப்பட்டனர். தங்களது படகுகளை விடுவித்தால்தான் தாயகம் திரும்புவோம் என்று தெரிவித்து இந்தியா திரும்ப அவர்கள் மறுத்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை வலுக்கட்டாயமாக மண்டபம் கடலோர காவல்படையினரிடம் ஒப்படைத்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவிக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்று பார்வையற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் தகுதி தேர்வு, தகுதி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி முதல் 9 பார்வையற்ற பட்டதாரிகள் தொடர் உண்ணாவிரதமும் இருந்து வருகிறார்கள். கீழ்ப்பாக்கம் ஆம்ஸ் சாலையில் உள்ள 10 மாடி குடியிருப்பில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் அந்த குடியிருப்பில் 4வது தளத்தின் வெளிப்புறத்தில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதை பார்த்ததும் பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவைப் போல இந்தியாவிலும் தங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் இலங்கை தமிழர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை ஆலக்குடி சாலையில் உள்ள தோப்புக்கொள்ளை பகுதியிலிருந்து 1600 இலங்கை அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கனிம மணல் ஏற்றுமதி மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் அளவில் மோசடி நடந்துள்ளதாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் தேமுதிகவின் 9வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய விஜயகாந்த் கனிம மணல் கொள்ளைக்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்துள்ளனர் என குற்றம் சாட்டியுள்ளார். 20 அடி ஆழத்திற்கு கடற்கரையில் மணல் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வரதாபுரத்தில் கார் ஒன்றை மடக்கி போலீசார் சோதனை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் கடத்தப்பட்டது தெரியவந்தது. காரிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சுரேஷ் என்பவரை கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டையில் காணாமல் போன குழந்தையை தேடும் பணியில் 2வது நாளாக போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பிச்சை எடுப்பதற்காக குழந்தை திருடப்பட்டுள்ளதா என்று அந்த பகுதியில் உள்ள பிச்சைக்காரர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த வெங்கடேசன் சாந்தி தம்பதியின் 8 மாத குழந்தை கார்த்திக் நேற்று முன்தினம் இரவு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் திருட்டு போனார். திண்டுக்கல் அருகே மின்சாரம் தாக்கி ஐயாச்சாமி என்கிற தொழிலாளர் உயிரிழந்தார். NGO காலனி நாடார் தோட்டம் பகுதியில் உள்ள வீட்டின் மாடியில் வேலை செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் அவரை தாக்கியது. தகவல் அறிந்து வந்த தாலுகா போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கென்யா தலைநகர் நைரோபியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாக்குதலில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும்படி வெளியுறவுத்துறைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் பாகிஸ்தானில் பெஷாவர் தேவாலய தாக்குதலுக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் நாட்டின் வளர்ச்சி குறைந்து கொண்டே வருவதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களுக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக உரையாற்றிய மோடி, பாரதிய ஜனதா ஆட்சியில் 8.4% இருந்த நாட்டின் வளர்ச்சி தற்போது 4.8% குறைந்திருப்பதாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கும் தவறுகள் எல்லாம் மறைக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் 3வது அணி அமைக்கும் முயற்சியாக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவை சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சிகளை தவிர்த்து மாற்று அணி அமைப்பது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது.
கேரள மாநிலத்தில் உள்ள இடுக்கி அணை நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள நீர்நிலைகள் மற்றும் சிறு அணைகள் நிரம்பி வழிகின்றன. கடும் வெள்ளப்பெருக்கால் எப்போதும் இல்லாத அளவிற்கு இடுக்கி அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 2403 அடி கொள்ளளவு கொண்ட இடுக்கி அணை நீர்மட்டம் தற்போது 2401 அடியை கடந்திருக்கிறது. அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் மதசார்பற்று ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியை அதிகரிக்கலாம் என காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் 37,230 கோடி மதிப்பிலான பெட்ரோலிய ரசாயன சுத்திகரிப்பு நிலையத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற அவர் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்து வரும் வன்முறை சம்பவங்களை குறிப்பிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களோடு அக்கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியை சந்தித்தார். அப்போது உத்தரப்பிரதேசத்தின் தற்போதைய நிலவரம் குறித்து குடியரசுத் தலைவரிடம் அவர் எடுத்துரைத்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் நடைபெற்ற கலவரம் தொடர்பாக மேலும் 85 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவாகியுள்ளது. முசாஃபர் நகர் கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவான சங்கீத் சோமை போராய் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை 14 நாட்கள் சிறையில் அடைக்க முசாஃபர் நகர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக சிறை வாயிலில் காத்திருந்த காப்பாளர் மற்றும் அதிகாரி ஒருவர் எம்எல்ஏ சங்கீத் சோமிற்கு வணக்கம் செலுத்தி வரவேற்றார். காவலாளிகளின் இந்த செயல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை குறித்து டெல்லி உயர்நீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்வதற்காக அது தொடர்பான குறிப்புகளை வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளது. நீதிபதி ரேவா கெட்ராப்பா தலைமையிலான அமர்வு இதனை விசாரிக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கடல்பூர் கிராமத்தில் வழிபாட்டு தலத்தின் சுற்றுச்சுவரை இடித்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சக்தி நாக்பாலுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அகிலேஷ் யாதவை நேற்று அவர் சந்தித்து விளக்கம் அளித்தார். இதையடுத்து சஸ்பெண்ட் உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. மணல் கடத்தல் கும்பலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததற்காக துர்கா சக்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்று விமர்சனங்கள் எழுந்தன.